அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹுவை தக்வா செய்யுங்கள், வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் நல்லோர்களுடன் இறை நேசர்களுடன் நீங்கள் ஆகிவிடுங்கள், இவர்களுடன் இருங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வசனத்தின்படி முஃமினான முஸ்லிமான ஒவ்வொரு மனிதனும் ஒரு நல்லோர்களுடன் இறை நேசர்களுடன் தன் தொடர்பை ஆக்கிக் கொள்வது கட்டாயம். இந்த வசனத்தின்படி அல்லாஹ் நம்ம மேலே ஃபர்லாக்கிட்டான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தக்வா செய்யுங்கள். தக்வாவை விட இந்த உலகத்திலே வேறு சிறந்த அமல் இருக்க முடியுமா? தக்வா எவ்வளவு உயர்ந்த அமல். அல்லாஹ் நீ தக்வா செய்யுங்க, அது மட்டும் பத்தாது, இறை நேசர்களுடன் நல்லோர்களுடன் உங்களது வாழ்க்கையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களுடன் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஏன் நாம் நல்லோர்களோடு இருக்க வேண்டும், இறை நேசர்களோடு இருக்க வேண்டும்? பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர்களுடைய குணம் நமக்கும் வரும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல ஏன்னா நம்ம யாரோட இருக்கிறோமோ அவங்க பழக்கம்தான் நம்மள்கிட்ட இருக்கும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். ஏனென்றால் உன் நண்பன் நல்லவனாக இருந்தால் நீயும் நல்லவனாக இருப்பாய். உன் நண்பன் தொழுகையாளியாக இருந்தால் நீயும் தொழுகையாளியாக இருப்பாய். உன் நண்பன் அயோக்கியனாக இருந்தால் நீயும் அயோக்கியனாக இருப்பாய். உன் கூட இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் நீயும் இருப்பாய். அப்போ இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அவர்களுடைய துஆக்கள், இறை நேசர்களுடைய சொஹபத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு அவங்களுடைய நல்ல துஆக்கள். பெரியவங்க கூட இருந்தவங்க என்ன செய்வாங்க? துஆ செய்வாங்க, நீ நல்லா இருப்பப்பா, அல்லாஹ் அவன் வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான், அல்லாஹ் உன்னைய சொர்க்கவாசியை அல்லாஹ் உன்னைய ஆக்குவான், இப்படின்னு ஒரு சில துஆக்கள் செய்வாங்களா இல்லையா? இந்த துஆ கிடைக்கும். இந்த துஆ அவர்கள் கூட இல்லை என்றால் கிடைக்காது. உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சய்யிது தாபிஈன்களுக்கெல்லாம் தலைவர். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திற்கு அடுத்து வாழ்ந்தவர்கள் தான் யார்? ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பஸரா நாட்டின் மிகப்பெரிய ஆலிம் அவர்கள். அவர்களுடைய தாயார் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாராவது சொல்லுங்களேன். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவி. அவங்களுடைய வீட்டில் வேலைக்கார பெண்மணியாக தான் இவங்க அம்மா வேலை பார்த்தாங்க. இவங்க அம்மா பேர் ஹைரா. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் பெயர் ஹைரா. இந்த ஹைரா என்கிற பெண்மணி யாருடைய வீட்டில் வேலை பார்த்தார்கள்? பெருமானாருடைய மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் குழந்தையே பிறகுது. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பொழுது பிறக்கிறார்கள்? பெருமானாருடைய வீட்டில். உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா வீடுனா அது யார் வீடு? அவங்க கணவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு. அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குழந்தை பிறகுது. யார்? ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தாயார் உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க? நம்மனா இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு சில பேர் ஆலிம்களை கூப்பிட்டு பேர் வைக்கிறோம். அதிகமானவர்கள் எதுக்கு? நாமளே பெரிய ஆலிம் தானே, நாங்களே பெரிய நல்லவங்க தானே, தானே தேன் தொட்டு வச்சு தானே பிள்ளைக்கு பேர் வச்சு துவா செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஒரு நல்லோர்களிடத்தில் பெரியோர்களிடத்திலே கொண்டு போய் குழந்தையை கொடுத்து துவா செய்வது முன்னோர்களின் பழக்கம், பெருமானாருடைய சுன்னத். பெருமானார் காலத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் சஹாபாக்கள் வேலையாக குழந்தையை தூக்கிக்கிட்டு ரசூல்லா கிட்ட வந்துடுவாங்க. ரசூல்லா காலத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு, அப்புறம் உமர் ரலியல்லாஹு, அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு, அப்புறம் அலி ரலியல்லாஹு, இப்படியாக நல்லோர்கள் பெரியோர்கள் யார் இருக்கிறார்களோ குழந்தையை தூக்கி கொண்டு அவர்களிடத்திலே சென்று விடுவார்கள். இது முன்னோர்களின் பழக்கம். இவங்க உம்மு சல்மா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் வேலை பார்த்த, அவங்க பேர் என்னம்மா சொன்னேன்? ஹைரா என்கிற இந்த பெண்மணி ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தாயார் நேராக குழந்தையை தூக்கிக்கிட்டு உமர் ரலியல்லாஹு கிட்ட தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்போ உமர் நாயகம் ஆட்சி, உமர் நாயகம் அதிலிருந்து 2 வருஷத்தில் வஃபாத்தாராங்க. உமர் ரலியல்லாஹு வஃபாத்தாரதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் யார் பிறக்கிறா? ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறக்கிறார்கள். குழந்தையை தூக்கிக்கிட்டு போய் அவங்க அம்மா உமர் நாயகத்தில் கொடுத்து,
யா அமீர் அல் முஃமினீன், முஃமின்களுடைய அமீரே, முஃமின்களுடைய தலைவரே, என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க. உமர் நாயகம் குழந்தைய வாங்கிட்டு அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், இந்த பிள்ளையை தீனிலே மிகச்சிறந்த அறிஞராக நீ ஆக்குவாயாக. இது ஒரு துவா செஞ்சாங்க. இன்னொரு துவா வஹப்பிபின் நாஸ இலைஹி, அவரின் பக்கம் அனைத்து மக்களையும் நேசமாக ஆக்கி வைப்பாயாக. எல்லோரும் பிரியப்படும் ஒரு நபராக இந்த மனிதரை நீ இந்த குழந்தையை நீ ஆக்குவாயாகன்னு துவா செஞ்சாங்க. அந்த துவாவினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் அக்பர். அந்த துவாவினுடைய வெளிப்பாடு, அந்த பிள்ளையை அல்லாஹ் எப்பேற்பட்ட ஆலிமாக ஆக்கினான் தெரியுமா? பஸ்ராவில் மிகச்சிறந்த ஆலிம் அவர்கள். 10 வயசுலேயே ஹாஃபிஸுல் குர்ஆன். இன்னைக்கு 10 வயசில் நம்ம பிள்ளைங்களுக்கு அலிபேது சோத தெரியல. அவங்க 10 வயசுலேயே முழு குர்ஆனையும் கரைத்து குடித்து விட்டார்கள். யாருடைய துவா? சையதுனா உமர் நாயகத்தினுடைய துவா. எத்தனை லட்ச ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் மனனம் செய்த ஹதீஸ்களுடைய எண்ணிக்கை தெரியுமா? நம்மளுக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும்? மிஞ்சி போனால் ஹதீஸே தெரியாது நமக்கு. ஹதீஸே நமக்கு தமிழில் வேணால் சொல்லுவோம், அரபியில் ஒரு ஹதீஸ் கூட நமக்கு தெரியாது. ஏறத்தாழ 3 லட்ச ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த காலத்தில் 1 லட்ச ஹதீஸை மனப்பாடம் பண்ணால் ஹாஃபில் அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. 3 லட்ச ஹதீஸை மனப்பாடம் பண்ணால் ஹுஜ்ஜத் என்கிற பட்டத்தை கொடுப்பார்கள். ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத் என்கிற பட்டத்தை பெற்றவர்கள். 3 லட்ச ஹதீஸ்களை மனனம் செய்தவர்கள். அல்லாஹ் அக்பர். இப்பேற்பட்ட பாக்கியம் எதனால் கிடைத்தது? அவங்க குழந்தையா இருக்கும்போது உமர் நாயகம் செஞ்ச துவா. நாம் இன்னைக்கு பெரியவங்கள்ட்ட நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. நாமளே பெரியவங்க தான். நம்மளுக்கு என்ன சிந்தனை அவருக்கு? நானே பெரிய ஆள் தான், நானே பெரிய நல்லவன் தான், அது என்னுடைய இதுவாகவே என் பிள்ளைக்கு போதும். பெற்றோர்களுடைய இதுவாக நிச்சயம் வேண்டும், பெற்றோர்கள் நிச்சயம் துவா செய்ய வேண்டும். ஆனால் அதைவிட மிக முக்கியமாக நல்லோர்கள், ஆலிம்கள், மிகச்சிறந்த அல்லாஹ்வினுடைய இறை நேசர்கள், நல்லடியார்களிடத்திலே கொண்டு போய் தான் பிள்ளையை விட்டு என் பிள்ளைக்காக துவா செய்யுங்க. குழந்தையாக இருக்கும்போது தான் அப்படி செய்யணும்னு இல்லை. அந்த குழந்தைக்கு 2 வயசாகட்டும், 5 வயசாகட்டும், 6 வயசாகட்டும், கொண்டு போய் பெரியவங்கள்ட்ட விட்டு துவா செய்யுங்கன்னு சொல்லணும். நல்லோர்களிடத்திலே கொண்டு சென்று, ஆலிம்கள் என்று இல்லை, 5 வேளை தொழுகையாளியாக இருக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் செய்கிறாங்க, அவங்களும் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் தான். அவர்களிடத்திலேயும் நமது பிள்ளைகளை அழைத்து சென்று என் பிள்ளைக்காக துவா செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னால் அந்த துவாவுக்கு ஒரு வலிமை. எல்லாருடைய துவாவும் அல்லாஹ்விடத்திலே கபூல் தான் ஆகும், ஏற்றுக்கொள்ள தான் படும். ஆனால் இவர்கள் நல்லோர்களுடைய துவாக்களை அல்லாஹ் விரைவில் கபூல் ஆக்குகின்றான். இறை நேசர்களுடைய துவாவை அடுத்த கணமே அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஸரா நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆளுமையாக, மிகச்சிறந்த மார்க்க அறிஞராக அவர்கள் ஆனதற்கு முக்கிய காரணம் உமர் நாயகத்தினுடைய துவா, நல்லோர்களுடைய துவா. நீங்கள் யாரும் நல்லோர்களுடைய துவாவை சாதாரணமாக லேசாக நினைத்து விடாதீர்கள். அந்த துவா வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். நல்லோர்களுடைய துவா வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை புரட்டி போடப்பட்டவர்கள் தான் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ நல்லோர்களோடு நமது தொடர்பை ஆக்கிக் கொள்வதன் பல நோக்கங்களில் ஒரு நோக்கம் இது. அவர்களிடத்திலிருந்து நல்ல துஆக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்லடியார்களினுடைய துஆக்களுக்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நல்லடியார்களுடைய சகவாசத்தை, நல்லடியார்களுடைய தோழமையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன்.